கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, புனிதமிக்க சஃபர் மாதத்திலே நாம் வீற்றிருக்கின்றோம். இந்த மாதத்திற்கு பெயரே சஃபருல் முதஃபர், வெற்றி நல்கும் மாதம். ஆனால் இந்த சஃபர் மாதம் ஒரு வீடை, இது ஒரு முசீபத்து நிறைந்தது என்று அந்த காலத்தில் சிலர் அறியாத்தனமாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்பது மாத்திரமல்ல, சஃபர் மாதத்தை மட்டுமல்ல, நபிமார்கள், நல்லோர்கள், நாதாக்களை எல்லாம் பீடை பிடித்தவர்கள். இவர்களால் நமக்கு துன்பங்களும் தொல்லைகளும் பீடைகளும் முசீபத்துகளும் ஏற்படுகின்றன என்று அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள், இஸ்லாத்தினுடைய விரோதிகள் சொன்னார்கள். இது பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே சத்திய சன்மார்க்கத்தை போதிக்க வந்த அந்த மூசா மற்றும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்டவர்களை பார்த்து சொன்னார்கள், இவர்கள் வந்த பிறகுதான் நமக்கு பீடைகளும் துன்பங்களும் தொல்லைகளும் வருகின்றன என்று சொன்னார்கள். உண்மை அதுவல்ல என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நபிமார்கள், நாதாக்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள் யாருமே பீடையானவர்கள் அல்ல. அதுபோல் மாதங்களுள் எந்த மாதமும், குறிப்பாக சஃபர் மாதமும் பீடை மாதம் அல்ல. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பறவை சாஸ்திரம், தொற்று நோய், சஃபர், பீடை இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகிறார்கள். இப்ப நபிமார்கள், சாலிஹீன்கள் இவர்கள் எல்லாம் பீடை பிடித்தவர்கள் என்று சொன்னது யார்? ஃபிரௌனும் ஃபிரௌனை சார்ந்த காபிர்களும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். வலகத் அஹத்னா ஆல ஃபிரௌன பிஸ்ஸினீன வ நக்ஸின் மின ஸமராத்தி லஅல்லஹும் யதக்கரூன். கலீமுல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தௌராத் வேதத்தினுடைய முத்தான சத்தான கருத்துக்களை சத்தமாக அந்த மக்கள் மத்தியிலே சொன்னபோது, ஃபிரௌனும் ஃபிரௌனை ஏற்றுக்கொண்டவர்களும் மூசா நபியை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். மூசா நபி அவர்களுக்கும் அவர்களை ஏற்றுக்கொண்ட மோமின்களுக்கும் தொல்லைகளையும் துன்பங்களையும் தந்தார்கள். அதனால் நான் அவர்களை பஞ்சத்தில் சிக்க வைத்தேன். வலகத் அஹத்னா ஆல ஃபிரௌன பிஸ்ஸினீன் வ நக்ஸின் மின ஸமராத். 5 ஆண்டுகளை அவர்களுக்கு அனுப்பி கனிகள், காய்கனிகள், பழங்களுடைய உற்பத்தியை நான் குறைத்து அந்த நாட்டிலே பல்லாண்டுகள் பஞ்சத்தை தலைவிரித்து தாண்டவமாட வைத்தேன். இந்த பஞ்சத்தில் கஷ்டப்பட்டு அவர்கள் சொன்னார்கள், இந்த துன்பங்கள் தொல்லைகள் எல்லாம் இந்த மூசாவினாலும் மூசாவை பின்பற்றக்கூடிய மூமின்களாலும் தான் நமக்கு வந்தது என்று சொன்னார்கள். ஃபைதா ஜாஅத்துல் ஹஸனத்து காலூ லனா ஹாதிஹி. அதே நேரத்தில் ஃபிரௌனை சார்ந்தவர்களுக்கு ஏதாவது நல்லது ஏற்பட்டால், அவர்களுடைய வாழ்வு வளமான சூழ்நிலை வந்தால், செழிப்பு வந்தால், இன்பங்கள் வந்தால், சந்தோஷம் நிகழ்ந்தால், இதெல்லாம் நமக்கு ஏற்பட்டதுதான், நம்முடைய செயலால் வருகிறது. துன்பம் ஏற்பட்டால் மாத்திரம் மூசாவும் மூசாவினுடைய தோழர்களும் தான் அதற்கு காரணம் என்று சொல்வார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அலா இன்னமா தாயிரும் இன்தல்லாஹி வலாக்கின் அக்தருஹும் லா யஅலமூன். அந்த மக்கள் மூசா மற்றும் மூசாவினுடைய தோழர்களால் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹும் இவங்களால் தான் அந்த துன்பங்களும் பீடைகள் வந்தன என்று சொல்கிறார்கள். அது தவறு. அல்லாஹ் சொல்கிறான், இவர்களுக்கு வந்த இந்த பீடைகளும் துன்பங்களும் என்னுடைய கதா கதிரிலிருந்து ஏற்பட்டது. ஏன் ஏற்பட்டது என்றால், இவர்களோ பல்வேறு அட்டூழியங்களை புரிகிறார்கள். என்னோடு உரை புரிந்த மேதை, அடிக்கடி உரையாற்றுகின்ற மேதை கலீமுல்லா மூசாவுக்கு தொல்லை தருகிறார்கள். அவரது சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தொல்லை தருகிறார்கள். இந்த நபர்கள் இருவரையும் ஏற்றுக்கொண்ட மூமின்களுக்கு துன்பங்களையும் இன்னல்களையும் இடுக்கண்களையும் தருகின்றார்கள். அதனால் அவர்களுக்கு என்னுடைய கதா கதிரிலிருந்து, என்னிடத்திலிருந்து துன்பங்களும் பீடைகளும் முசீபத்துகளும் ஏற்பட்டன. வலாக்கின் அக்தருஹும் லா யஅலமூன். ஆனால் அதிலே அதிகமானவர்கள் இதை சிந்தித்து பார்க்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். சிலர் சிந்தித்து இஸ்லாத்திற்கு வந்தார்கள். யாரு? ஃபிரௌனை ஏற்றுக்கொண்டவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஹக்கை பார்த்து லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா கலீமுல்லாஹ் என்று இஸ்லாத்திற்கு வந்தார்கள். அதனால ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் பலர் இதை உணர்ந்து கொள்ளவில்லை என்று அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். சங்கைக்குரிய பெருமக்களே,
மாதங்களோ அல்லது சாலிஹீன்களோ நபிமார்களோ வலிமார்களோ யாரும் துன்பம் தரக்கூடியவர்கள் அல்ல. அவர்கள் பக்கத்தில் இருந்தாலோ அவர்கள் நமது ஊருக்கோ வீட்டிற்கோ விஜயம் செய்தாலோ அவர்களுடைய சகவாசத்தில் இருந்தால் அதன் மூலம் நமக்கு பரக்கத்துகளும் அருள் வளங்களும் ஏற்படுமே தவிர துன்பங்கள் துயரங்கள் ஏற்படாது. நபிமார்களுக்கு ஹிதுமத்து செய்வதனால் அவர்களுடைய துஆவை பெறுவதனால் காபிர்களுக்கும் கூட நல்லதுதான் ஏற்படும். எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், முஹம்மது பிறந்து விட்டார் என்பதற்காக அபூ லஹப் ஒரு அடிமையை உரிமையிட்டான். அதன் காரணத்தினால் அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா திங்கட்கிழமை தோறும் அவனுடைய விரலில் இருந்து வடிகின்ற ஒரு இன்ப சுனை நீரை அவன் சுவைத்து அதன் மூலம் அவனது அதாபு குறைக்கப்படுகிறது என்ற ஒரு தகவலை புகாரி ஷரீஃபிலே நாம் பார்க்கிறோம். தப்பத் யதா அபீ லஹப் வ தப் என்று அல்லாஹ் தஆலா அபூ லஹபை சபித்து ஆயத்தை இறக்கினான். அந்த அபூ லஹபுக்கு நரகத்திலே ஒரு சுலபம் அதாபுடைய இலகு ஏற்படுகிறது என்றால் யாரினார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா? அப்போ ஒரு காபிர்களுக்கே நபிமார்களால் இன்பங்கள் ஏற்படுகின்றன என்றால் மூமின்களை நாம் சொல்ல வேண்டும். ஹஜ்ரத் கலீலுர் ரஹ்மான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பிரம்மாண்டமான நெருப்பு குண்டத்திலே நம்ரூத் தூக்கி போடுவதற்கு முயற்சித்த போது அந்த நெருப்பு குண்டத்தை அணைப்பதற்காக ஹுதுஹுது பறவை தன்னுடைய சொண்டிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து ஊற்றியது. சும்மா கொஞ்சம் தண்ணி தான், அதனால அவ்வளவு பிரம்மாண்டமான நெருப்பு என்ன அது என்ன அப்படியே நூறுது விடவா போகிறது? இல்லை. இருந்தாலும் இப்ராஹிம் நபியை காப்பாற்ற வேண்டும் என்பதிலே தன்னுடைய முயற்சியை அயராது ஈடுபடுத்திக் கொண்ட அந்த ஹுதுஹுதுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய சிறப்பை செய்தான் என்றால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தர்பாரிலே முக்கிய இடம் பெற்றிருந்தது ஹுதுஹுது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வதஃபக்கத தைர ஃபகால மா லி லா அரல் ஹுதுஹுத அம் கான மினல் காயிபி. ஹுதுஹுது என்ற வாசகமே குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா இடம்பெற வைத்து நபிமார்கள், சஹாபாக்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள், பொதுமக்கள் எல்லா மூமின்களும் தங்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பள்ளிவாசல்களிலும் உலகமெங்கும் அந்த ஹுதுஹுது ஹுதுஹுது என்ற பெயரை திருக்குர்ஆனை ஓதும் போதெல்லாம் உச்சரிக்கக்கூடிய மாபெரும் பாக்கியம் அந்த ஹுதுஹுதிற்கு எப்படி கிடைத்தது என்றால், இப்ராஹிம் நபி அவர்களுக்கு செய்த ஒரு சின்ன ஹிதுமத், ஒரு சின்ன ஊழியம், அதனால் தான் கிடைத்தது. அப்ப நபிமார்கள் நாதாக்களுடைய தொடர்பு அவர்களுடைய சகவாசத்தின் மூலம் காவிர்களுக்கு மாத்திரமல்ல, மிருகங்களுக்கு மாத்திரமல்ல, சாதாரண பொருட்களுக்கும் அந்த சிறப்பு உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னர் மதீனா எப்படி இருந்தது என்றால், அந்த ஊருக்கு பேரே மதீனா கிடையாது, யஸ்ரிப். அந்த யஸ்ரிப் என்ற பழைய நகரத்தில் யாரும் குடியிருக்க விரும்ப மாட்டார்கள். காரணம், காலரா என்ற அந்த பிளேக் நோய்க்கு அது சொந்தம். அடிக்கடி அங்கே தாவூன் என்ற அந்த பிளேக் நோய் ஏற்பட்டு கொத்து கொத்தாக அந்த நாட்டு மக்கள் மௌத்தை சந்திப்பார்கள். ஆனால் பெரிய ஆச்சரியம் என்ன, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய புனிதமான பாதத்தை அந்த மதீனாவிலே வைத்த பிறகு அந்த காலரா என்ற நோய் இதுவரை மதீனாவிலே இல்லை, இனிமேல் கியாம நாள் வரை வராது. அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் அந்த மதீனத்து மக்களுக்கு கியாம நாள் வரை வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய சிறப்பை செய்தான் என்பது மாத்திரமல்ல, மதீனாவின் மண்ணிற்கு தனி மனமும் சுகமும் உண்டு. புகாரில ஒரு ஹதீஸ், அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிஸ்மில்லாஹி துருபத்து அர்தினா பிரீகத்தி பாதினா லயஷ்ஃபி சகீமனா பிஇذن ரப்பினா. இந்த மதீனத்து மண் இருக்கிறதே, இந்த மண்ணை மூமின்களுடைய உமிழ்நீரை கலந்து நல்லவர்களுடைய உமிழ்நீரோடு சேர்ந்து நோயாளிகளுக்கு கொடுத்தால் அந்த நோய் அல்லாஹ்வுடைய உத்தரவால் ஷிஃபாவாகும் என்றார்கள் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவுடைய மண்ணுக்கே இவ்வளவு பெரிய மகத்துவம் என்றால், அந்த மதீனாவின் சொந்தக்காரர் அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கும். அழகில் சிறந்த பெருமகன் ஆணழகன் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பிரிந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பல்லாண்டுகளாக அழுத காரணத்தினால் அவர்களுடைய கண் பார்வை பறிபோனது. கடைசியில் எப்படி திரும்ப அந்த கண் பார்வை கிடைத்தது? வேறொரு நாட்டில் இருக்கின்ற யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இதஹபு பிகமீசி ஹாதா ஃபால்குஹு அலா வஜ்ஹி அபி யாதி பஸீரா, தன்னுடைய சகோதரர்களிடத்தில் சொன்னார்கள், அருமை சோதரீர்,
என்னுடைய சட்டையை கொண்டு போய் வாப்பாவுடைய முகத்துல போடுங்க, இழந்து அவருடைய கண் பார்வை திரும்ப வந்துவிடும் என்று சொன்னார்கள். அவ்வாறே செய்யப்பட்டது, கண் பார்வை திரும்ப வந்தது. ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருவதற்கு முன்னர் மக்காவிலே ஜம்சம் தண்ணீர் கிடையாது. அந்த பச்சிலம் பாலகன் மக்காவிற்கு ஹஜ்ரத் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் தூக்கி கொணர்ந்த பிறகுதான் அவர்களுடைய திருப்பாதம் பட்டு ஜம்சம் நீர் ஏற்பட்டு இன்னமும் அங்கே வரக்கூடிய லட்சக்கணக்கான ஹாஜிகளுக்கும் உம்ரா செய்யக்கூடிய வரக்கூடியவர்களுக்கும் வெளியூர் சுற்றுப்பிராணிகளுக்கும் ஜம்சம் சப்ளை ஆகிறது, உலகமெங்கும் சப்ளை ஆகிறது. இதெல்லாம் எதனால்? நல்லோர்கள், நபிமார்கள், சாலிஹீன்கள் அவர்களால் துன்பங்களும் துயரங்களும் அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் சொன்னதை போல் ஏற்பட்டது என்றால் மேலே சொன்ன அல்லாஹ் கூறுகின்ற அந்த கூற்றுக்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப சஃபர் மாதமும் நபிமார்களும் வலிமார்களும் வீடைகள் என்று காபிர்கள் சொன்னது எவ்வளவு பெரிய தப்பு என்பதை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதைத்தான் அவங்க சொன்னார்கள். ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டால் இதெல்லாம் மூசாவுடைய தோழர்களால் நமக்கு ஏற்பட்ட துன்பங்களும் வீடைகளும் என்று சொல்வார்கள். அது மிகப்பெரிய தவறு என்று அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா சொல்கிறான். ஃபிரௌன் மொத்தம் 620 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தான். அதுல 400 ஆண்டுகள் அவன் மாபெரும் கம்பீரமான அரசனாக இருந்தான். அதுல 360 ஆண்டுகள் நிம்மதியாக வாழ்க்கையை அவன் நடத்தினான், அரசோச்சினான். 40 ஆண்டுகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்த பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவன் செய்த அவமரியாதையின் காரணத்தினால் ஏற்பட்ட துன்பங்களும் தொல்லைகளும் ஃபார்சல்னா அலைஹிம் தூஃபான் வல் ஜராத வல் குமல் வல் லஃபாதிய என்ற அடுக்கு தொடராக அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். 360 வருஷமாக அவன் ஆட்சி செய்திருக்கிறான். அவன் ஆட்சியில் இருந்த போதும், ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் 200 ஆண்டுகள் உலகத்திலே வாழ்ந்த போதும் அவனுக்கு ஒரு தலைவலி கூட வந்தது கிடையாது. இந்த மமதைத்தான் நான் தான் ரப்புக்குமுல் ஆலா, உங்களுக்கெல்லாம் மாபெரும் இறைவன் என்று சொல்ல வைத்தது. அதன் காரணத்தினால் அவன் மண்ணை என்ன செய்தான், கவ்வினான் என்பது நமக்கெல்லாம் பலமுறை கேட்ட பாடம். அவனுடைய ஆட்சி காலத்திலே அல்லாஹ் தஆலா அவனுக்கு படிப்பினை பெருமுகமாக பல்வேறு தண்டனைகளை கொடுத்தான். அதிலே ஒன்றுதான் வலகத் ஆல ஃபிரௌன பிஸ்ஸினீன், சில ஆண்டுகள் பஞ்சங்களை அல்லாஹ் தஆலா அனுப்பினான். தண்ணீர் இல்லாமல் மக்கள் கண்ணீர் விட்டு கதறிய போது எல்லோரும் ஃபிரௌனிடத்தில் வந்து, இறைவா உன்னைத்தானே நாங்கள் எல்லாம் கடவுள் என்று நம்பி இருக்கிறோம், மழையை பொழியவை என்று கேட்டார்கள். அவனுக்கு ஒன்னும் ஓடல, எப்படிடா மழையை பொழிய வைக்கிறார்? அந்த ஊரில் ஓடுகின்ற பிரம்மாண்டமான நைல் நதி காய்ந்து கருகி எல்லாம் ஆறு வற்றி போனது. ராத்திரியா அந்த நைல் நதியில போய் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்தான். சஜிதா செய்து கையேந்து அல்லாஹ்விடத்துல கேட்டான், யா அல்லாஹ், மூசா சொல்லக்கூடிய அந்த இறைவன் நீந்தான் அல்லாஹ், நீந்தான் ரப்பு, நான் கடவுள் அல்ல, நான் இறைவன் அல்ல. இந்த நாட்டு மக்கள் எல்லாம் நான் தான் இறைவன் என்று நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், நானும் அவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேன். இனிமேல் இந்த நாடு மழையின் காரணத்தினால் செழிப்புறவில்லை என்றால் என்னை காரி துப்புவார்கள். நான் கடவுள் இல்லை என்பது அந்த மக்களுக்கெல்லாம் விளங்கிவிடும். என்னுடைய மானத்தை காப்பாற்று, என்னுடைய கண்ணியத்தை நீதான் காக்க வேண்டும் என்று கையேந்தி துஆ செய்தான். மறுநாள் மழை கொட்டென்று கொட்டியது. மழை இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுவோம் என்று கடந்த மாதம் எல்லாம் நமக்கு தெரியும். இப்போது பட்டி தொட்டி எல்லாம் கொட்டி இருக்கின்ற மழையினால் மனிதன் மாத்திரமல்ல, ஆட்டு குட்டி கூட சந்தோஷமா இருப்பதை நாம் தமிழ்நாட்டிலே பார்க்கிறோம். அப்ப மழை இல்லை என்றால் எவ்வளவு பெரிய கஷ்டம். ஃபிரௌன் கையேந்தி கேட்டான். அல்லாஹ் தஆலா மறுநாள் மழையை கொட்டென்று கொட்டினான். மழை கொட்டி தீர்த்தது, நாடு செழித்தது. பாத்தீங்களா, நான் கடவுள் என்பது இப்போது நிஜமாகி விட்டது அல்லவா என்று சொன்னான். அப்போதும் கூட அவனுக்கு புத்தி வரல. அல்லாஹ் தானே மழையை தந்தான், நாம் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், வணங்க வேண்டும் என்ற அந்த மமதை அவனது உச்சி மயிரை பிடித்து ஆட்டிய காரணத்தினால் தொடர்ந்து அவன் குஃப்ரிலும் ஷிர்கிலும் இருந்தான். அதான் அல்லாஹ் சொன்னாலா இன்னமா தாயிரும் இன்தல்லாஹ், மூசாவுடைய தோழர்களால் உங்களுக்கு இந்த துன்பங்கள் ஏற்படவில்லை. உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் அந்த மூசாவுக்கு செய்கின்ற துரோகத்தின் காரணத்தினால் என்னுடைய கதா கதிலிருந்து ஏற்பட்ட பீடைகள் தான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா சொன்னான். இப்பவும் அல்லாஹ் நமக்கும் சேர்த்துதான் அதுல படிவினை வச்சிருக்கிறான். மா யஃபஅலுல்லாஹு பிஅதாபிக்கும் இன் ஷக்கர்தும் வ ஆமன்தும், ஓ மனிதர்களே, மோமின்களே, நீங்கள் எல்லாம் என்னை ஈமான் கொண்டு எனக்கு நன்றி செலுத்தினால் நான் ஏன் உங்களை அதாபு செய்ய போகிறேன்? துன்பங்களும் துயரங்களும் எப்படி ஏற்படுகின்றன? அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்ற காரணத்தினால்.
இறைவனுக்கு நன்றி செய்ய மறந்த காரணத்தினால் அல்லது மறுக்கின்ற காரணத்தினால் துன்பங்கள் ஏற்படுகின்றன. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், மா யஃபாலுல்லாஹு பிஅதாபிக்கும் ஷக்கரத்தும் ஆமன்தும் வகானல்லாஹு ஷாக்கிரன் அலீமா. நீங்கள் ஒழுங்காக இருந்தால் உங்களை நான் ஏன் அதாபு செய்கிறேன்? உங்களுக்கு அதாபு செய்வதனால் என்னுடைய ஆட்சி அதிகாரம் அதிகமாகி விடுமா அல்லது ஹஜானா ஏதாவது குறைந்து விடுமா? எனக்கு அதனால் ஏதாவது லாபமா? சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா காபிர்கள் மூமின்கள் எல்லோரையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நாம் இறைவனிடத்தில் தௌபா செய்து நம்முடைய துன்பங்களை எல்லாம் நீக்கும்படி அவன் சொல்லும் போது நமக்கு பொருளாதாரத்தையும் மலைகளையும் இன்னபிற செல்வங்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா வாரி வழங்குகிறான். மேலே சொன்ன அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்து ஹதீதுகளை பின்பற்றி இறைவனிடத்தில் நாம் சாலிகான அடியார்களாக ஆகி நல்லோர்களாக இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வாழ எல்லாம் வல்ல இறைவனுடைய தௌஃபீக் நாம் எல்லோரையும் வந்து சேரட்டுமாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதனை நாம் எவ்வாறு நம் வாழ்விற்கான முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் என கமெண்ட் செய்யுங்கள். இந்த பயான் உங்களுக்கு பயனாக இருந்தால் தயவு செய்து தமிழில் குர்ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுடன் பகிர்ந்து இறைவனின் மேலான நன்மைகளை பெறுங்கள்.